விருட்சா அறக்கட்டளை ஆண்டுதோறும் மாண்புமிகு மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை மரக்கன்றுகள் நடுவதன் மூலம் அவருடைய கொள்கையை வலியுறுத்துவதாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வருடம் வேல்டெக் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து அவர்கள் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றேன். இந்த நிகழ்ச்சி அப்துல் கலாம் அவர்கள் நினைவாக பல போட்டிகள் ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் என்ற ஆன்லைன் போட்டிகள் பல நடத்தப்பட்டன. அதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசும் அளிக்கப்பட்டது. வெவ்வேறு துறைகளைச் சேர்ந்த விருந்தினர்கள் வந்திருந்தார்கள். குறிப்பாக திரைத்துறை, பாடகர்கள், நடிகர்கள் அனைவரும் வந்து மிகச்சிறந்த முறையில் இதை பங்கேற்றி இந்த நிகழ்வு நடைபெற்றது. இது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை முன்னிட்டு யாருமே இதுவரை செய்திராத, எந்த பல்கலைக்கழகம் எந்த அறக்கட்டளையும் செய்திராத 4000 மாணவர்களை வைத்து கலாம் அவர்களின் உருவத்தை அமைத்த இது ஒரு ரெக்கார்டு என்றே சொல்லலாம். அது மட்டும் இது சாதாரண ஒரு வடிவம் மட்டும் இல்லை, அவருடைய முகம் மட்டும் தெரிவது மட்டும் இல்லை, இதில் அடிஷனாக ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் செய்த மாதிரி கண்ணசைவும் வாயசைவும் கையசைவும் போன்றவைகளை இதில் பூத்திருக்கார்கள். மிகவும் புதுவை. இதுதான் ஏஐ இல்லையா? மிகச்சிறந்த முறை நடத்தியிருக்கார்கள். மனம் வாழ்ந்த பாராட்டு. மனிதன் தான் ஏஐ உருவாக்குறான். இந்த பிற்காலங்கள்ல வருங்காலத்துல இந்த ஏஐ மனிதன் கட்டுப்படுத்துவானா, இது மனித மூளைக்கு அப்பாற்பட்டு ஏஐ செயல்பட மாட்டாரு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு? ஏஐல முக்கியமாக 3 கட்டங்கள் உண்டு. ஒன்று டேட்டா பேஸ் கிரியேஷன். அதை வந்து நான் வச்சுக்கணும். டேட்டா பேஸ் கிரியேஷன். பிறகு நம்ம சென்சார்ஸ், அந்த சென்சாரில் சென்ஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷனை இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணி, இப்போ இது சென்னை அப்படின்னா சென்னையோட ஃபோட்டோ, டெல்லி, எல்லா நகரோட விவரங்களும் இந்த டேட்டா பேஸில் இருக்கும். இப்போ ஒரு இடத்த ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இந்த டேட்டாவோட கம்பேர் பண்ணால் இது சென்னை என்று சொல்லிடும். ஆவடின்னு சொல்லணும், வேல்டெக்னு சொல்லணும். இதை மிக குறுகிய செகண்டில் செஞ்சிடும். இப்போ நம்மளும் சொல்லலாம், மனிதனும் சொல்லலாம். ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து பார்த்து ஒரு சொல்கிறக்குள்ளார பல வருடங்கள் ஆகும். இது வந்து ஒரே செகண்ட் சரி. இதுதான் ஏஐ வேகம். ஆனால் இந்த டேட்டாவை கொடுக்குற மனிதன் தானே. இதை எப்படி ஒப்பிட்டு பார்ப்பது என்று கோடிங் பண்ணுவது மனிதன் தான். ஆகையால் மனிதனை விட மேற்பட்ட ஸ்பீடில் கம்ப்யூட்டர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது இப்போ தெரியும். அதே மாதிரி ஏஐயும் செயல்படும். ஆனால் ஒரு கட்டத்தில் மனித மூளையை விட வேகமாக செயல்படலாம். ஆனால் மனித மூளை இதை கண்டிப்பாக கட்டுப்படுத்து வளர்ச்சி இருந்தாலும் கட்டுப்பாடுள்ள வளர்ச்சி. நம்மளோட உடனே யானையை நம்ம வழி நிறுத்தி கொண்டு போறோம் இல்லையா? யானை எவ்வளவு பலமும் நம்மளோட, அதுக்கு நமக்கு அடங்கி தானே போகிறது. ஏஐ யானையாக வளரலாம், ஆனால் நமக்கு அடங்கியே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.